ஹோட்டல் ஸ்டைலில் பருப்பு கறி எப்படி செய்வோம் என்று பார்ப்போம் வாங்க. முதல்ல சட்டியில் தேவையான அளவு பருப்பை கழுவி சேர்த்துக்கோங்க. அதில் 2 பீஸ் பட்டை, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4-5 பச்சை மிளகாய், 4 பூண்டு பல், மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பீஸ் ரம்பை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்துட்டு 5 மினிட்ஸ்க்கு வேக விடுங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்திக்குது. இந்த நேரம் கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்கிறேன். கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி 2 கொதி வந்ததுக்கு அப்புறமாக ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் பருப்பை தாளித்து கொள்வோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கொள்கிறேன். இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதுக்கு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4-5 ரம்பை இலை, சின்னதாக கட் பண்ணின பச்சை மிளகாயும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வாரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காய், 1 டீஸ்பூன் கொச்சிக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பருப்பு கறி ரெடி. இந்த கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.